இந்த மாதிரி பொருள்லாம் இந்த ஏரியாவில் மரம் போகும். அந்த பாக்ஸில் என்ன கெமிக்கல்ஸ் ஃப்ரண்ட்டில் போ கருவட்டத்தில் வந்து முரம் தர்பூசணி ரீசனாக போகலாம். ஆமாம் அதே தான், அதே கவர்மெண்ட் ரசீது வச்சு போட்டுருக்காங்க. நிறைய இருக்குன்னா நிறைய ஒவ்வொன்றும் வாசல் அப்படியே ஃபுல் எந்த பொருள் வேணும் தேவைப்படுது. ஒரு ஃபார்முலா ஊற்றிட்டு வரணும், ப்ரிப்பேரிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறீங்க? கவர்மெண்ட்டில் சப்சிடியில் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டில் பண்ணுறாங்க. அப்புறம் இல்லை சப்சிடியில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி அவங்க மானியத்தில் வாங்கியிருக்காங்களான்னு முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து அவரோட ஐடி போட்டோம்னா போட்டிருக்காரு இல்லையா, போட்டிருந்தாருன்னா இன்னும் ஒரு 7 வருஷம் கழிச்சு தாங்க போட முடியும். அதில் காட்டும் அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் சிறு விவசாயி சிறு விவசாயி அவங்க அதே மாதிரி சான்றிதழ் வாங்கிட்டு வருவாங்க. சிறு விவசாயி சான்றிதழ் எப்படின்னா ஆன்லைன் போய் அப்ளை பண்ணோம்னா நீங்கள் வந்து அவங்க பார்த்து அவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ இதில் ஆவணங்களை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வெப்சைட்டில் போய் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் நம்ம ஐடி எடுத்தோம்னா அவங்க தடவை இருக்கான்னு இன்னும் நாளாக அப்போ செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்தா அவங்க ஒரு நம்பர் தருவாங்க. காசு பார்த்தா அது 90% சொல்கிறாங்க சிறு விவசாயிக்கு. அப்போ இந்த 10%ங்கிறப்ப ஒரு 65,000 to 70,000 வரும். அதான் ஒரு நாள் கொடுப்பாங்க பணமாக கொடுத்து ஜாப் பண்ண அதுக்கப்புறம் நீங்கள் போய் செட் பண்ணுவாங்க. கம்பெனியில் வந்து ஃபுல்லாக லோன் ஏற்பாடு பண்ணுவாங்களா, அப்போ தான் நம்ம சொல்லுவாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு இறங்கிடுவோம். ஆடு வந்தாங்கன்னா லைக் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவங்க அக்ரி ஆஃபீஸருக்கு என்ன பண்ணுவாங்க, நிலத்தை வந்து உழவு இருக்காங்க பார்த்தா அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வச்சுருவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் அந்த நிலம் தானான்னு அப்படிதான் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் அவங்க ஏற்றி விடுவாங்க. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியல் அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ரொசீஜர் இருக்கும். கம்பெனிக்காரங்களுக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அவங்க உண்மையிலே இவங்க ஃபார்மர் தான் போடுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு நாங்கள் இது பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து பொருள் அனுப்பிடுவாங்க ஃபார்மர் வந்ததுக்கப்புறம் ஃபார்மர்ட்டு இத்தனை பொருள் வந்துருக்கு உங்களுக்கு கரெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் வந்து ஒரு அட்வைஸரை கூட்டிகிட்டு போய் நம்ம காட்டணும். அவர் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு தடவை பார்ப்பாங்க. உண்மையிலே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அவங்க பார்ப்பாங்க. 2 பேர் பார்த்ததுக்கப்புறம் அவங்க போய் கவர்மெண்ட்டில் ரிப்போர்ட் கொடுப்பாரு. இப்படிதான் அது ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸாக வந்து சில நேரம் வேகமாகவும் சில நேரம் டிலேவும் ஆகும். அந்த டைமை பொறுத்து இருக்கு.